إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة صدق الله مولانا العلي العظيم அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்பாளன் அந்த வல்ல நாயன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்ற நல்ல பிரார்த்தனையுடன் அன்புக்குரிய மேலான பெரியார்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சங்கையான ரமலானை நமக்கு தந்து இந்த ரமலானுடைய இறுதி பகுதியில் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் அவனுடைய சுவனபதியிலும் ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சங்கையான ரமலானை நாங்கள் வரவேற்றோம். ரமலானை கிடைக்க வேண்டும் என்று ஆசை வைத்தோம். ஆனால் இந்த ரமலான் எங்களை விட்டும் பிரியக்கூடிய, எங்களை விட்டும் விடைபெறக்கூடிய, எங்களை விட்டு போகக்கூடிய ஒரு கவலையில் இருக்கிறோம். எங்களுக்கு விருப்பமான ஒருவர் எங்களிடம் வந்தால், எங்களோடு உறவாடினார், எங்கள் வீட்டில் இருந்தார், எங்களோடு சாப்பிட்டார், எங்களோடு ஒட்டி உறவாடினார். ஆனால் எங்களை விட்டு அவர் பிரியக்கூடிய நேரத்தில் மிகுந்த கவலை அடைவோம், வேதனை அடைவோம். இதே போன்று இரவென்று பாராது, பகலென்று பாராது, தூக்கமென்று பாராது, கவலை என்று பாராது, எல்லா நிலைகளிலும் இந்த ரமலானில் நாங்கள் ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். இந்த ரமலான் விடைபெறக்கூடிய இறுதி நேரத்தில் இருக்கின்றோம். குறிப்பாக ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் இங்கு ஞாபகப்படுத்துவதற்கு விரும்புகின்றேன். நாளைய கியாமத்துடைய நாளில் 3 வகையான நீதிமன்றம் இருக்கும். கியாமத்துடைய நாளில் 3 வகையான நீதிமன்றம் தான். 4வது நீதிமன்றம் இல்லை. முதலாவது நீதிமன்றம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. யாரெல்லாம் இணை வைத்தார்களோ அவர்களெல்லாம் நேராக நரகத்துக்கு பேத்துருவாங்க. அவர்களெல்லாம் இறை நிராகரிப்பாளர்கள் என்று சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். நேராகவே அவர்கள் பேய்த்திருவார்கள். 2வது கூட்டம் ஹுக்கூக்குல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இவைகள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இதிலே பிழை இருந்தால், தவறுகள் இருந்தால், குற்றங்கள் இருந்தால், தவறுகள் இருந்தால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். அது அவனுக்கு அதிகாரம் உள்ளது. யாரும் இதிலே தலையிட முடியாது, யாரும் இதிலே எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. 2வது பகுதி இருக்கிறதே, இதுல தான் பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்க எல்லாரும் மாட்டுப்படக்கூடிய விஷயம், மிக முக்கியமான விஷயம். அது என்ன? ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹுக்கூக்குல் இபாதா, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. எங்களோட உம்மாக்கு செய்ய வேண்டிய கடமைய, எங்களோட வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமைய நாங்கள் தவறு இழைத்தால் பெற்றோர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய வாப்பாட பொருத்தத்தில் இருக்கு. உங்களோட வாப்பாட பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம். குர்ஆன்ல அல்லாஹ் யாரோடு இணைத்து பேசுகிறான்னு பாருங்க. அற்புதமான வரிகள், அற்புதமான ஆயத்துக்கள். அல்லாஹ் தன்னுடன் இணைத்து பெற்றோரை பேசுகிறார். தாய்மார்கள், பெரியவர்கள் யாரும் என்ன கோயிச்சு கொள்ள வேணாம்.
கல்யாணம் கொண்டு முடிச்சா கொஞ்சம் உம்மான்னு சொன்னா நோனா கொஞ்சம் பேசுறது. உங்க உம்மா தானே உம்மா, உங்களோட வாப்பா தானே வாப்பான்னு பேசுறது. பொதுவான அமைப்புல எல்லாரும் இருக்கிற ஒரு அமைப்பு ஒன்றுதான். நான் கேட்கிறேன், அடிக்கடி எங்கட உம்மா இப்படித்தான் செய்வா, எங்கட வாப்பா இப்படித்தான் செய்வாரு, எங்கட உம்மா இப்படித்தான் எங்களுக்கு சாப்பாடு தருது என்று அடிக்கடி வீட்டுல பேசுவாங்களே. அப்படி பேசிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயி. ஆனா அல்லாஹ், படைப்பாளனாகிய அல்லாஹ் எமது பெற்றோரை, ஏண்ட உம்மாவை, என்னுடைய வாப்பாவை தன்னுடன் இணைத்து பேசுகிறான். நாம வார்த்தையெல்லாம் சொல்றோம். அல்லாஹ் எங்கட உம்மாவையும் வாப்பாவையும் தன்னுடன் இணைத்து பேசுகிறான். வகலா ரப்புக அல்லா தஅபுத் வபில் வாலிதைனி இஹ்சானா. இன்னைக்கு நீங்க இணை வைக்க கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது, நான் ஒருவன் என்றுதான் நீங்க சொல்லணும் என்று சொன்ன அல்லாஹ் அடுத்ததாக சொல்றான், வபில் வாலிதைனி, வபில் வாலிதைனி, உங்களோட உம்மாவோடையும் உங்களோட வாப்பாவோடையும் இஹ்சான் என்றால் இரக்கமாக நடங்க. வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்களோட உம்மாவோ வாப்பாவோ ரெண்டு பேரும் உங்களுக்கு கிடைச்சா, குர்ஆன் அடுத்த ஆயத்து பேசுது, ஃபலா தகுல்லஹுமா உஃப். சி அரபிக் டிக்ஷனரியில ஆக சிறிய வார்த்தை சி என்று சொல்றது. என்றும் சொல்ல வேண்டாம் என்று சொல்றான் அல்லாஹ். அப்படி சொல்லுவது ஹராம், பாவம். தஹஜ்ஜுத் தொழுது வேலை இல்லை, கியாமுல் லைல் தொழுது வேலை இல்லை, தஸ்பீஹ் தொழுது வேலை இல்லை, மக்காவுக்கு போயிட்டு வேலை இல்லை, மதீனாவுக்கு போயிட்டு வேலை இல்லை, ஹஜ் செய்து வேலை இல்லை. அதனால இந்த பெற்றோருடைய விஷயங்கள் மிக முக்கியமானது. நாங்க உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போற நேரம் எங்களுக்கு டெலிபோன்கள் வரும். ஹதரத் இன்னார் உங்களோட வாரதா? ஆமா, எங்களோட தான் வாராரு. ஆனா எங்களோட பேசுறது கதைக்கிறது எல்லாம் குறைவு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் உம்மாட பொருத்தத்தில் இருக்குது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாப்பாட பொருத்தத்தில் இருக்குது. ரிலல் ரப்பி, ரிலல் ரப்பி, ரிலல் வாலிதைன். அல்லாஹ்வுடைய பொருத்தம் உன்னோட வாப்பாட பொருத்தத்தோடு இருக்குது, உன்னோட வாப்பாட கோபம் அல்லாஹ்வுடைய கோபத்தோடு இருக்குது. அதனால நாங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக பக்குவமாக இருக்கோம். நான் பேசுறது விளங்குதா? அடியாறுகளோட விஷயத்துல மிக முதலாவது என்னோட உம்மா வாப்பா. தொழில் துறவெல்லாம் போறது. நான் ஒரு கேள்வி கேட்பீங்க, முதலாவது சங்கைப்படுத்தக்கூடிய மனிதர் யாருன்னா உலகத்துக்கு எங்களை உண்டாக்கணும் உம்மா வாப்பான் தான். உம்மா வாப்பாட பேர் அவங்கள ஃபலாத்தன் ஹர்ஹுமா, இரக்கமாக பேசணும். ஃபகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையாக பேசணும். வயதான நேரம், முதிர்ந்த நேரம், தள்ளாடுகின்ற நேரம், தட்டு தடுமாறுகின்ற நேரம், பேச்சுக்கள் ஒரு மாதிரி இருக்கிற நேரம் அவங்களோட இரக்கமாக நடக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்றது விளங்கும் நினைக்கிறேன். நான் இலங்கையில் அதிகமான இடத்துல இந்த தலைப்புல மொத்தமா பேசிக்கிறேன். அது ஒன்றுதான், கணவன் மனைவி பிரச்சனை புத்தகம் பெரிய பள்ளிக்கு வரும், எங்கட பள்ளிக்கு வரும், தீர்த்து வைங்க. வாப்பாக்கு மகன் சரியா நடக்கல என்ற பிரச்சனை பள்ளிக்கு வாரம் இல்லை. மாணவி சொல்லலாவே நான் இந்த குத்துபாவை பேசுற நேரமே சில பேரு வயதான ஆட்கள் கண்ணால கண்ணீர் வடியும். நான் இப்ப பெற்றோரை பத்தி பேசல, இந்த விஷயத்துல பலகீனம் இருந்தா அந்த உம்மா வாப்பா மன்னிக்காத வரை சொர்க்கம் இல்லை. அதைத்தான் இப்ப நீங்க விலகிக் கொள்ளும். அதனால மேலானவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, நாங்க வந்து அழுகிறத பார்க்கிறோம். கவலைப்படுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க.
சிந்துவாங்க. வாப்பா இல்லையே, உம்மா இல்லையே. வாப்பா என்று வாப்பா இல்லாதவரை அழைப்பது ஹராம். உம்மா இல்லாதவரை உம்மா என்று அழைப்பது ஹராம். உலகத்தில் எந்த யாருக்கும் பேர் கொடுக்கலாம். வாப்பா என்றால் வாப்பா தான், உம்மா என்ற உம்மா தான். யாரா இருக்கலாம், எப்படிப்பட்டவரா இருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், இரக்கமாக நடங்க. அவங்களுக்கு முன்னால நடக்காதீங்க, அவங்களுக்கு முன்னால உன சத்தத்தை உயர்த்தாதீங்க. நீங்க யோசிப்பீங்க, எங்கட வாப்பா சரியா பயன்படுத்த இல்லை, அதனால நாங்க அவருக்கு செய்யணும் கடமை இல்லை. நிறைய பேர் வந்து சொல்றது, அதுல எங்களேண்ட வாப்பா பார்க்க இல்லை, சின்ன வயசுல விட்டுட்டு போயிருந்தாரு, வாப்பாவே தெரியாது. வாப்பா தெரியாம இருக்கலாம், உம்மா தெரியாம இருக்கலாம். வாப்பாக்கு செய்யற கடமையை நீங்க செய்யணும். நீங்க தீர்ப்பு வழங்க இயலாது. யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் உனது பிள்ளையை எப்படி வளர்த்தாய் என்று வாப்பாட்ட கேட்பான். பிள்ளைக்கு மார்க்கம் கொடுத்தியான்னு கேட்பான், ஷரியத்து கொடுத்தியான்னு கேட்பான். ரெண்டாவது கல்யாணம் முடிச்சுட்டு நடு ரோட்ல இந்த பிள்ளையை விட்டுட்டு போனியே என்று எல்லாம் கேட்பான். அப்பா அவர் பிடிபடுவார். நீங்க எங்க செய்யுங்க, உங்களோட வாப்பாக்குள்ள கடமை, உங்களோட உமாக்குள்ள கடமை. நீங்க தீர்ப்பு வழங்குற ஜட்மெண்ட் உங்களோட கையில இல்லை. உங்களுக்குள்ள பொறுப்பு என்ன? எனக்குள்ள பொறுப்பு என்ற பெற்றோரோட சரியா நடக்குது. அதனால மேலான தாய்மார்களே, அன்புக்குரியவர்களே, அதை பத்தி பேசுறதுல பெரிய ஒரு தலைப்பு. அவங்களோட வழிகள், அவங்களோட கஷ்டங்கள், அவங்களோட இன்பங்கள், அவங்களோட துன்பங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உயிரின் மேலான ரசூலுல்லாஹ் மதீனால தொழுவிக்கிறாங்க. 52 வயசுல சொன்னாங்க, இந்த நேரத்துல யா முஹம்மத் என்று ஏண்ட உம்மா என்ன அழைத்தால் தொழுகையை விட்டுட்டு என்னோட உம்மாட அழைப்புக்கு பதில் சொல்லுவேன், உம்மா இல்லைன்றாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் முதலாவது பகுதி, ஒரு பெரும் பகுதி பெற்றோட விஷய தலைப்புல தொடர்ந்து பேசுறேன். இந்த விஷயங்கள் நாம சரி செய்யப்படணும். எங்களுக்காக வேண்டி ரத்தத்தை பாலாக்கினவங்க, மானம் மரியாதை இழந்தவங்க, ஏச்சு வாங்கினவங்க, பேச்சு வாங்கினவங்க, கஷ்டப்பட்டவங்க. அண்மையில எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, எங்கட வாப்பா சின்ன வயசுல மௌத்தாகிட்டாங்க. நாங்க சின்ன காலம் மழை பெய்ஞ்சா அப்படி தண்ணி எல்லாம் எங்கட வீட்டுக்குள்ள தான் வரும். 5 பொம்பளை பிள்ளை, கடைசியா நாள் நாங்க. மாவை இடிச்சு எங்க உமா விற்பாங்க, இடியப்பம் அமைச்சு கையெல்லாம் தழும்பாக இருக்கு. இந்த நேரம் ரமலானுடைய காலம். நாங்க கொஞ்சம் யோசிச்சோம். எனக்கு ஆசையா எதுனா சின்னால் உடுப்பெடுக்க ஆசைப்பட்டோம். உமா சொன்னா, வீடே ஒரு மாதிரி, எனக்கு வறுமை தெரியாது, பிரச்சனை தெரியாது, வறுமையின் வழி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சின்ன காலம் அடம்பிடிச்சு இந்த அழுகையை நிப்பாட்டுவதற்கு இந்த உம்மா அறிமுகம் இல்லாதவர்களுடைய ஊருக்கு சென்று பிச்சை எடுத்து எனக்கு உடுப்படுத்தாங்க. இன்றைக்கு நான் கொழும்புல பல மில்லியனுக்கு சொந்தக்காரராக இருக்கிறேன். ஆனா எங்களோட உம்மா இன்றைக்கு இல்லை என்றார். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அதனால ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நீங்க எதை விதைக்கிறீங்களோ, அரபுலும் சொல்லுவாங்க, எல்லா மொழியிலையும் சொல்லுவாங்க, எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை. நான் மக்கால இருக்கிற காலம் 2016 நேரடியாக கேட்டேன். ஒருத்தர் கேட்டாரு, வக்கலா ரப்புக்கு ஓதுவது இந்த ஆயத்துடைய தஃசீர். பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும், இரக்கமாக நடக்கணும் சொல்லி போட்டு கேட்டாரு, உங்களோட பெற்றோரை முத்தமிட்டவர்கள் கையை ஒசத்துங்க என்றார். நான் சொன்னேன், நகனு ஸ்ரீலங்கி, நான் இலங்கையை சேர்ந்தால் வார நேரம் முத்தமிட்டேன் என்று. சில கைகள் உயர்ந்தது, அதிகமான கைகள் தலையை தாழ்த்தியது. சொன்னாரு, 70 வயது எனது தாயை முத்தமிட்டு கட்டி அணைத்து கட்டி பிடித்து முத்தம் கொடுக்காமல் ஒரு நாளும் பாடம் நடத்துறது இல்லை. நான் கேட்கிறேன், எத்தனை பேர் அப்படின்னு இல்லை. நாங்க புள்ள பெற்று பேர பிள்ளையை பெற்றீங்களா?
செய்யும். அந்த அன்பு இருக்கிறே, அது இயற்கையான அன்பு. அந்த துவா இருக்கிறே, பெரிய ஒரு துவா. அண்ணா வீட்ட போக தேவையில்லை, அங்க போக தேவையில்லை. நீங்க செய்வின செய்தது உங்களுக்கு உங்களோட பெற்றோட மனம் கோருகிறது என்பதனை ஹதீஸ் சொல்லுகிறது. அவங்க துவா கேட்டாங்கன்னா உங்களோட முழு பிரச்சனையும் போகும். அதனால இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பெரிய ஒரு பகுதி. நான் முதலாவது தலைப்பிலே நேரத்தை எடுக்கிறேன் நினைக்கிறேன். எனவே இந்த விஷயத்துல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா கால பிடிங்க. அபூ ஹுரைரா பிடிக்கிற மாதிரி கால பிடிச்சி வஹம்மி ஏத உம்மா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. கியாமத்துடைய நாள், அதாவது மோர் வரைக்கும் வாப்பாக்கு நான் புள்ளதான். நான் ஆலிமாக இருக்கலாம், நான் வைத்தியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், நாடு போற்றும் மனிதராக இருக்கலாம். ஏண்ட வாப்பாக்கு நான் மகன். வாப்பா வந்த இடம் போறோம். சுபஹானல்லாஹ். அதனால இந்த விஷயங்களை கட்டாயம், இதுல நிறைய விலங்கினங்கள் இருக்குது எல்லாருக்கும். முதலாவது இஸ்திஃபார் செய்யும் அடியார்கள் இந்த விஷயம். இரண்டாவது சகோதர சகோதரி, இதுல ரொம்ப பிரச்சனை இருக்குது, நீண்ட தலைப்போ தெரியல. இரண்டாவது சகோதர சகோதரிகள், இதுல நீங்க பிணக்கப்பட்டிருந்தா சொர்க்கம் போக மாட்டீங்க. லா யதுகுலுல் ஜன்னா, சுவர்க்கம் உங்களுக்கு ஹராம். யார் குடும்ப உறவை முறித்தாரோ அவர் சொர்க்கம் போறது ஹராம் என்றாங்க. யாருக்காவது இந்த பயான் விளங்கினா தௌபா என்றதான் நேரா போங்க, கதவை தட்டுங்க, வெட்கம் மானம் ரோசத்தில விடுங்க. கியாமத்துடைய நாளில் எவ்வளவு நஷ்டம். குடும்ப உறவுகள் சின்ன சின்ன காரணத்துக்கான, மச்சி பேசிட்டா, மாமி பேசிட்டா, சின்ன காரணங்களுக்கான உறவுகளை பிரிக்காதீங்க. அல்லாஹ்வுடைய அரசுடன் இணைக்கப்பட்டது உறவு. அல்லாஹ்வுடைய அரசுடன் இணைக்கப்பட்டது உறவு. உறவுகளை பிரிக்காங்க. சகோதர சகோதரிகள், மனைவிமாறு தான் அப்படி செய்யக்கூடாது. மனைவிமாறு சகோதரிகளை நாங்களும் பிரிக்க கூடாது. அவங்களுக்கு சகோதரர்கள் தாங்க, அவங்களுக்கு நானா தாங்க, அவங்களுக்கு உண்மை தாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். எனவே இந்த அடிப்படையில் நாங்க இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சீத்துக்கொள்ளோடும். ராந்தா தங்கச்சி காணி பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன விஷயம், நிறைய பிரச்சனை. நிறைய பேர் சகோதர சகோதரிகளோட பேசாம இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். நான் கவலைப்படுறது, இந்த கியாமுல்லைல என்ன பிரயோஜனம் இருக்குது, தஹஜ்ஜுத்ல என்ன பிரயோஜனம் இருக்குது? அவர்கள் மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். முயற்சி மாஷா அல்லாஹ். மூன்றாவது சகோதரர்களே, நாங்க சகோதர சகோதரிகளோட கண்ணியமாக இரக்கமாக நாங்க நடந்து கொள்ளணும். அதே போல எங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் இருக்கிறாங்க, அயலவர்கள் இருக்கிறாங்க, இவங்களோடையும் நாங்க சரியா நடக்கும். குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். இவங்களோட பிழை விட்டுட்டு நாங்க யாருக்கும் அநியாயம் செய்து சொர்க்கம் போகையில, ஒரு நாய்க்கு உபகாரம் செய்த விபச்சாரி சொர்க்கம் போனால், தஹஜ்ஜத் தொழக்கூடியவள் நெற்றியும் கருத்தவள் தனது பூனையை கட்டி வைத்தால் நரகம் சென்றாலும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜீவகாருண்யம், இரக்கம், அன்பு, நாங்க எல்லாரோடையும் அன்பு நடக்கணும். யாருக்கும் உபகாரம் செய்யக்கூடாது. என்னால யாருக்கும் உபகாரம் இல்லை. ஒருத்தர் பெருசு அமல் செய்யறாரு இல்லை, ஆனா யாருக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கிறார். பக்கத்து வீட்டாளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, முன் வீட்டாளுக்கு தொந்தரவு இல்லை. வார்த்தையால பேச்சால நாங்க யாரோட உள்ளத்தையும் நாங்க நோவிச்சிடக்கூடாது. எனவே இந்த அடிப்படையில் நாங்க கண்ணியமாக நடக்கணும். எங்களோட பிள்ளைகள்லையும் மீதம் இல்லாடி பிரச்சனை. ஒரு பிள்ளையை முத்தம் கொடுத்து இன்னொரு பிள்ளையை முத்தம் கொடுக்காம இருந்தாலும் நாங்க சரியான ஆட்கள் இல்லை. இவைகளையும் கட்டாயமாக பேணிக்கொள்ளும். எனவே எங்களோட கொடுக்கல் வாங்கல்கள், எங்களோட விஷயங்கள், நாங்க ஒருத்தரோட பணம் கொடுத்திருப்போம், அது சரியாக நிறைவேற்றல் என்றால் அவர் மன்னிக்காதவரை எல்லாம் மன்னிக்க மாட்டார். இது தொழில் சார்ந்தறிகிற இது ஒரு பெரிய ஒரு பகுதி. அடியாரோட சம்பந்தப்பட்ட, உதாரணத்துக்கு ஒருத்தர் அடிச்சிட்டோம்டா, சின்ன வயசுல புத்தகத்துல ஒருத்தர் அன்றைக்கு வந்து கேட்டார், ஹதரத் சின்ன வயசுல செய்த பிழைகளை நினைச்சு நான் யோசிச்சு இப்படி எல்லாம் மக்கள் இருக்கிறாங்களா? நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ள பிள்ளை, சின்ன காலத்துல நாங்க கூட செய்திக்கிறோம் குடும்பத்தனம்.
நீங்களும் செய்திட்டீங்க. அவைகளை நினைச்சு அவங்கிட்ட பேய்த்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அது வேணுமனு செய்யறது இல்லை. அடிக்கிறது, ஏசுறது, தள்ளுறது, கம்பால் அடிக்கிறது, இப்படியான சின்ன சின்ன வேலைகள், அது சின்ன காலத்துல செய்த பிள்ளைகள், அல்லாஹ் அதை மன்னிச்சிருவான். நாங்க பெருசாகி ஒருத்தர் குடும்பத்தை பிரிச்சது, வேற வேற விஷயங்கள், இவைகளோட விஷயத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்துவோம். எனவே அடியார்களோட விஷயத்துல அடியார்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சங்கையும் வடுப்பமும் மிக்க இந்த சங்கையான ரமலானில் அடியார்களுடைய விஷயத்தை கண்ணியமாக பேணி கண்ணியமாக நடக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. ரமலானின் சில பொழுது இன்றைய நாள் இறுதி 10ஆகவும் இறுதி நாளாகவும் இருக்க முடியும். சில பொழுது இன்ஷா அல்லாஹ் 30 வந்தால் வாரக்கிழமை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் என்ற நல்ல கருத்துடன் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஒன்று உடலையும் நம்முடைய இபாதத்துக்களையும் வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து நம்முடைய ஊர் மக்களையும் நம்முடைய பிரதேச மக்களையும் நாட்டு மக்களையும் உலக மக்களையும் அல்லாஹ்வுடைய அருளோடும் அன்போடும் நம் அனைவர்களையும் சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ் தஆலாவுடைய இறுதி முடிவை கலிமாவுடன் மரணிக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.